தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தி. நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலி ஆவணங்கள் மூலம் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயன்றதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு ஒன்று பதியப்பட்டுள்ளது. அது தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைதாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இதுவரை அதனை உறுதிப்படுத்தவில்லை. அவர் கைதாகி ரகசிய இடத்தில் வைத்து அவரை கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் மீது 100 கோடி ரூபாய் நில மோசடி தொடர்பான புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவரை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தனிப்படை போலீசார் பல்வேறு மாநிலங்களில் அவரை தேடக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் அவர் கைதாகி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாங்கல் போலீசாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கொலை மிரட்டல் வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கிலும் அவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் நீதிமன்றத்தில். அந்த மனு விசாரணைக்கு வர இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த 100 கோடி ரூபாய் நில மோசடி தொடர்பான வழக்கில் சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்வதற்காக தீவிரம் காட்டி வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அவர் கைதாகி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் கைதானது தொடர்பான விவரங்களை இதுவரை எந்த ஒரு அதிகாரிகளும் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரணை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 100 கோடி நில மோசடி தொடர்பான ஆதாரங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலும் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள். அது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது.